ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தி மாரல் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கான ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியாக இருக்கும். தென் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். பரபரப்பான நகரமான ஸ்பார்க்வில்லில் உயரமான கட்டிடங்கள் சூரியனுக்கு கீழே பளபளக்கும் மற்றும் பரபரப்பான தெருக்களில் கார்கள் பெரிதாக்கப்பட்டன. அரின் என்ற சிறுவன் வாழ்ந்தான். ஆரின் கேஜெட்கள் மற்றும் கேம்களை விரும்பினார். அவர் சமீபத்திய தொலைபேசி, சிறந்த VR ஹெட்செட் மற்றும் வானத்தில் ஓடக்கூடிய ஒரு ட்ரோனையும் வைத்திருந்தார். ஆனால் அவரது அனைத்து பொம்மைகள் இருந்தபோதிலும் அரின் அடிக்கடி தனிமையாக உணர்ந்தார். அவர் தனது அண்டை வீட்டாருடன் அரிதாகவே பேசவில்லை, அரிதாகவே வெளியே விளையாடினார், மற்றவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு சன்னி மதியம் பூங்காவில் தனது ஆளில்லா விமானத்தை பறக்கவிட்டு ஒரு பெண் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருப்பதை ஆரின் கவனித்தார். அவளுடைய உடைகள் எளிமையானவை, அவள் ஒரு நோட்பேடில் எதையோ வரைந்து கொண்டிருந்தாள். ஆர்வத்தை தூண்டியது மற்றும் அரின் தனது ட்ரோனை நெருக்கமாக வழிநடத்தினார். ஆனால் அவர் தற்செயலாக அதை அவள் அருகே ஒரு மரத்தில் மோதினார். வெட்கமடைந்த அவர் அதை எடுக்க ஓடினார். நல்ல ட்ரோன், பெண் நட்பு புன்னகையுடன் சொன்னாள். நான் நியா, சொல்லப்போனாள். ஆரின் விரைவாக நன்றியை முணுமுணுத்துவிட்டு வெளியேற தயாரானான். ஆனால் அவன் அவளுடைய ஓவிய புத்தகத்தை கவனித்தான். அது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் நகர காட்சிகளின் அழகிய ஓவியங்களால் நிரம்பியிருந்தது. ஆஹா, நீங்கள் இதை வரைந்தீர்களா? அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆம், நியா வெட்கத்துடன் பதிலளித்தாள். வரைதல் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உனக்கு எது மகிழ்ச்சி தருகிறது? ஆரின் நிறுத்தினான். நான் நினைக்கிறேன் என் கேஜெட்டுகள் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆழமாக இருந்தாலும் அவர் உறுதியாக தெரியவில்லை. அடுத்த சில நாட்களில் ஆரின் மற்றும் நியா நண்பர்கள் ஆனார்கள். நியாவிடம் பல ஆடம்பரமான பொம்மைகள் இல்லை, ஆனால் அவளுக்கு நம்ப முடியாத கற்பனை இருந்தது. பழைய அட்டைப்பெட்டியை கோட்டையாக மாறுவது, நடைபாதையில் சுண்ணாம்பு வைத்து கதைகள் வரைவது, மற்றவர்களுக்கு உதவும் எளிய மகிழ்ச்சியை எப்படி அனுபவிப்பது என்று ஆரினுக்கு காட்டினாள். ஒரு நாள் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறு பையன் ஒரு நீரூற்று அருகே அழுது கொண்டிருப்பதைக் கண்டார்கள். அவரது ஐஸ்கிரீம் விழுந்தது. அவர் மனம் உடைந்து காணப்பட்டார். ஆரின் முதல் எண்ணம் விலகிச் செல்வது, அது அவனுடைய பிரச்சனை அல்ல. ஆனால் நியா சிறுவனின் அருகில் மண்டியிட்டு, கவலைப்படாதே, நாங்கள் உதவுவோம் என்றாள். அவள் பாக்கெட்டில் இருந்து ஒரு நாணயத்தை வெளியே எடுத்து பையனுக்கு ஒரு புதிய ஐஸ்கிரீம் கோனை வாங்கினாள். சிறுவனின் கண்ணீர் ஒரு பெரிய புன்னகையாக மாறியது. அவர்கள் விலகிச் செல்லும்போது ஆரின் நீண்ட நாட்களாக உணராத ஒன்றை உணர்ந்தார், அரவணைப்பு. அது உண்மையில் நீங்கள் வகையானது என்று அவர் கூறினார். ஒருவரின் நாளை சிறப்பாகச் செய்ய இது அதிகம் தேவையில்லை என்று நியா பதிலளித்தார். கருணை என்பது மந்திரம் போன்றது, அது பரவுகிறது. அன்று மாலை ஆரின் நியா சொன்னதை பற்றி யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை. புதிதாக ஏதாவது முயற்சி செய்ய முடிவு செய்தார். அடுத்த நாள் அவர் தனது சுற்றுப்புறத்தில் உள்ள குழந்தைகளுடன் தனது பழைய பொம்மைகளை பகிர்ந்து கொண்டார். ஒரு வயதான பெண்மணி தனது மளிகைப் பொருட்களை எடுத்துச் செல்ல உதவினார், மேலும் பூங்காவை சுத்தம் செய்ய முன்வந்தார். அவருக்கு ஆச்சரியமாக, அவர் எவ்வளவு அதிகமாக கொடுத்தார்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்ந்தார். கேஜெட்டுகள் வேடிக்கையானவை என்பதை அவர் உணர்ந்தார், ஆனால் மற்றவர்களுடன் இணைவது மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை அவர்களால் மாற்ற முடியாது. அப்போதிருந்து ஆரின் ஸ்பார்க்வில்லில் மிகவும் அன்பான குழந்தையாக அறியப்பட்டார். அவரும் நியாவும் தங்கள் கருணையின் மந்திரத்தை தொடர்ந்து பரப்பி மற்றவர்களை சேர தூண்டினர். விரைவில் ஸ்பார்க்வில்லே ஒரு பிஸியான நகரமாக இல்லை, ஒவ்வொரு மூலையிலும் கருணை மலர்ந்த இடம் அது. மற்றும் ஆரின், அவர் இனி தனிமையில் இருக்கவில்லை. எந்தவொரு கேஜெட்டையும் விட மிக உயர்ந்த ஒன்றை அவர் கண்டுபிடித்தார், மகிழ்ச்சி நிறைந்த இதயம் மற்றும் நண்பர்கள் நிறைந்த உலகம். கதையின் ஒழுக்கம்: கருணை என்பது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும். அது ஒன்றும் செலவாகாது, ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையையும் மாற்றும் திறனை கொண்டுள்ளது.